ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல சாரதா ஃபீல் பண்றாங்க. மற்றவங்க சொல்றதை கேட்டு 4 பொண்ணுங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியாம கங்கா கல்யாணமானவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தேன். அந்த கல்யாணம் நின்னதாலும் சந்தோஷத்துல இருந்தேன். பட் இன்னுமே எனக்கு அது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிதாமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. ராகினி மெசேஜ் பண்றாங்க, என்ன வீடியோ பார்த்துட்டு ரீப்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு. காவேரி கால் பண்றாங்க. இன்னுமே எனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆகல. இப்போ நான் நினச்சா கூட விஜய் கிட்ட வெண்ணிலாவை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவர் பார்க்காம இருப்பார். எனக்கும் அந்த வீட்டுக்கும் இன்னும் சம்மந்தம் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராகினி பயப்படுறாங்க. காவேரி வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க. அங்கே பாட்டு சவுண்டு ஹெவியாக கேட்குது. யாருன்னு பார்த்தா விஜய். காவேரி ஷாக் ஆகிறாங்க. காவேரி வீட்டுக்குள்ளே போய் கதவு பூட்டிக்கிறாங்க. சாரதாவும் கங்காவும் பேசிக்கிறாங்க. சாரதா சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் பண்ண பையன்கிட்ட போய் எப்படி மனசாவை பறி கொடுத்தா. சாரதா ஃபீல் பண்ணுறாங்க. கங்கா சொல்கிறாங்க, காவேரி தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காளம்மா, நீ சொல்கிறது தான் கேட்பேன், அப்புறம் எதுக்கு பயப்படுற, காவேரி வீட்டில் தானே இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்டுக்கு வெளியில பார்த்தா விஜய் இருக்காரு. பார்த்து ஷாக் ஆறாங்க சாரதாவும் கங்காவும். விஜய் கேட்கிறாரு, இங்க பால் பாக்கெட் கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஏரியால இல்லாம தான் இங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதா கோச்சிட்டு போறாங்க. அந்த பையன் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எந்த பையன் சொல்லி காவேரி கேட்கறாங்க. எந்த பையன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. நான் விஜயான்னு கேட்டா, இன்னும் அவன் நினைப்புலதான் இருக்கியான்னு வைங்க, அதான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரன் அந்த பிளேஸ்க்கு வராரு. விஜய் வந்திருக்கான் தம்பி, அவன் என்னன்னு போய் கேளு அப்படின்னு சொல்றாங்க. சாரதா காவேரியை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நான் அந்த ரூமை விட்டு வெளியில வரல, சாப்பாடு தண்ணி எல்லாமே நீங்களே அந்த ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாரதா நீ சொல்லனால அதுதான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, காவேரி முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.